வாக்களிக்க முன் நாம் கட்சி என்ற ரீதியில் நாம் என்ன கூறுகிறோம் என்றால், நாம் நாட்டிற்கு உதவி செய்வதற்கு எந்த நிலையில் நாம் தயாராக உள்ளோம். அது மட்டுமல்லாமல் எமது கட்சியில் உள்ளவர்கள் இந்த கட்சியில் உள்ளவர்களை விட பொருளாதார சம்பந்தமாக பல விடயங்கள் எங்களால் துல்லியமாக கணிக்க முடியும். அதனால் இனி வருங்காலங்களில் ஏதேனும் உதவி என்றாலும் நாங்கள் இவர்களுக்கு செய்வதற்கு தயாராக உள்ளோம். நாட்டிற்கு உதவி செய்வதற்கு நாம் தயாராக உள்ளோம். எந்த நேரத்திலும் எங்களிடம் நீங்கள் பொருளாதாரம் சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் கேட்கலாம். வாக்களிக்க முன் எமது வேட்பாளர் தெரிவு என்பது சகல மட்டத்திலேயும் பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எவ்வளவு பலம் பொருந்திய பலமான கட்சிகள் இருந்தும் எமது வேட்பாளர் தெரிவு என்பது மிகவும் சிறப்பான தெரிவுகளை நாங்கள் இங்கே முன்னிறுத்தி இருக்கிறோம். மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், எந்தவித ஊழலுக்கும் அடிபணியாதவர்கள், மக்களுக்கு செய்ய வேண்டிய செயல்களை தூய்மையாக செய்யக்கூடியவர்களை நாங்கள் இங்கே முன்னிலைப்படுத்தி இருக்கின்றோம். வாக்களிக்க முன் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்டு ஒற்றையாட்சி முற்றுமுழுதாக கைவிடப்பட்டு தமிழ் தேசத்தினுடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்பட்டு அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறை, இணைந்த வடகிழக்கிலே தமிழர் தாயத்திலே ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆவணமாக இருக்கின்ற பட்சத்திலே தான் நாங்கள் அதை எமக்குரிய ஒரு தீர்வாக கருதி நாங்களும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் விரும்புகின்ற நாங்கள் விரும்பாத ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றினாலும் கூட தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்படாது. வாக்களிக்க முன் காலமாக பார்த்தினால் சில நபர்கள், சில அரசியல் தலைமைகள் தென்னிலங்கையில் பேசுகிற விஷயம் வேறு, மட்டக்களப்பில் வந்து பேசுகிற விஷயம் வேறு. தென்னிலங்கையில் உடுத்துகிற விதம் வேறு, மட்டக்களப்பில் வந்து உடுத்துகிற விதம் வேறு. இவங்களை அரசியல்வாதிகளை அரசியல் நடிகர்களாக அண்ணங்களுக்கு விளங்கல. ஒவ்வொரு விதமாக ஏளனம் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு மக்கள்கிட்ட ஒரு நபர்களோட குறைபாடுகளை பேசிக்கொண்டு நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு சிறப்பான அரசியல் கலாச்சாரத்தில் இப்படிப்பட்ட விஷயம் இருக்கல. எங்களுக்கு தரப்பட்ட நேரம் குறுகிய நேரம், நாங்கள் கிடைச்ச நேரத்தில் வந்து பிரயோசனமான விஷயங்களை பேசுவோம். ஒரு ஒட்டுமொத்த மாற்றம் ஏற்பட்டிருக்குது. ஒரு சாரார் இனத்தை வைத்து பிழைப்புவாத அரசியலை மேற்கொண்டார்கள். இன்னொரு சாரார் ஆளுங்கட்சியோடு நாங்கள் வந்து துணை போகணும், ஆளுங்கட்சியோடு வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து நாங்கள் இருக்கணும்னு சொல்லி சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபட்டாங்க. ரெண்டு பேரும் செஞ்சது இங்கே வந்து இடைத்தரகர்களோட வேலை தான்.